அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் நம்மளோட யாத்ரா வந்து பார்த்தீங்கன்னா மகாவதார் பாபாஜி குகை மற்றும் நீம் கரோலி பாபா ஆசிரம் வந்து நம்ம ஜூன் மாசத்துல போக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த யாத்திராவில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து அதே மாதிரி நம்ம மந்த்ராலயமும் வந்து பார்த்தீங்கன்னா மே மாசத்துல போக இருக்கும். ஸோ மந்த்ராலயம்க்கு அப்புறம் தான் வந்து நம்ம மகாவதார் பாபாஜி குகை இந்த ஹிமாலயாஸோட பிளானே இருக்கு. மந்த்ராலயமோட பிளான்ல கலந்துக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கனாலும் அதுக்கும் ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா மன்னிப்பு அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த ஒரு ஆயுதம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு சூழல்ல யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க, இல்லை வந்து நம்மளுக்கு ஒரு எதிரியா மாறி இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு எதிராக பேசியிருப்பாங்க. அது பேசுனதுல இருந்து நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவானது நடுவில் வந்து கட்டாயிருக்கும். அதுக்கப்புறம் பெருசாக அவங்க கூட நம்மளுக்கு வந்து டச்சே இருக்காது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அம்மா அப்பாங்களுக்குள்ளேயே வந்து பசங்களுக்கும் அம்மா அப்பாங்களுக்கும் இடையிலே கூட இருக்குது, அண்ணன் தம்பி உறவுகளுக்குள்ள இருக்குது, அதே மாதிரி அக்கா தங்கச்சி உறவுகளுக்குள்ள இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்லேயே வந்து ஏதோ ஒரு வார்த்தையினால, அந்த வார்த்தையில் ஏற்பட்ட ஒரு விரிசல்னால கடைசி வரைக்கும் நம்ம பேசாமே இருந்துடுறோம். அப்போ இந்த மன்னிப்பு அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னையிலிருந்து அப்ளை பண்ணுங்க. இது நான் வந்து நம்மளோட 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ்லையா இருக்கட்டும், இல்லை 7 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ்லையா இருக்கட்டும், எந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் பண்ணாலுமே இந்த மன்னிப்பு அப்படின்னு கூடிய ஒரு நாள் வந்து இதுக்கு ஒரு தனியாகவே கிளாஸாக எடுப்பேன். ஆஃப்டர் இந்த ஃபர்கிவ்னஸ் கிளாஸ்க்கு அப்புறம் அவங்கள வந்து வேற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ, என்னோட லைஃப்பை இவ்வளோ நாள் நான் இழந்துட்டேனே, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு, ஒரு 20 வருஷமா நான் அவங்ககிட்ட நான் பேசாமல் போயிட்டேனே, இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு, அதெல்லாம் நான் நினச்சி பார்க்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறது உண்டு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வாழக்கூடிய காலங்கள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. மிஞ்சி போச்சுன்னா நம்ம வாழக்கூடிய ஆண்டுகள் எவ்வளோ இருந்துற போகுது. மனிதனோட ஆயுட்காலம் சராசரியாக சொல்லப்படக்கூடியதே ஒரு 120 ஆண்டுகள் தான். நம்ம யாரும் இன்னைக்கு 120 ஆண்டுகள் வாழ போகிறது கிடையாது. மிஞ்சி போச்சுன்னா ஒரு 50 வருஷம் 60 வருஷம்னாலே போய் சேர்ற வயசுன்ற ஒரு ஃபீல் வந்துடுது. அப்போ இந்த 50 வருஷம் 60 வருஷம் நம்மளை சுற்றி உள்ளவங்ககிட்ட எல்லாம் பகைச்சிக்கிட்டு, அவங்ககிட்ட பேசாம, மன்னிக்க கூடிய ஒரு குணம் வராம நம்ம எப்படி நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ண போறோம்? அப்போ எல்லாருமே நம்ம வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம மன்னிச்சு விட்டுறதா அப்படின்னா அப்படி சொல்லலை. பட் சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், இல்லை பெரிய பெரிய விஷயங்களா இருந்தால் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சிருச்சு, மன்னிப்பு கொடுத்தா முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக அதை மன்னிச்சுட்டு போகக்கூடிய ஒரு நிலையை வளர்த்துங்க. ஏன்னா மன்னிப்பு கொடுக்கலன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக வரப்போகுது. அந்த பர்சனை எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று உண்டாகும், உங்களுக்கு ஒரு வெறுப்பு ஒன்று உண்டாகும். இது எல்லாமே உங்களுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து மாறணும். இப்போது சில பேர் வந்து இந்த மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தை கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம், நம்மளோட கிளாஸில் வந்துட்டு அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பெரிய பெரிய லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் ஏற்பட்டிருக்கு. என்னங்க மன்னிப்பு கேட்கறதுனால மாறிடுச்சானா பெரிய பெரிய மாற்றங்கள். நம்ம வந்து இதுதான் அதுதான்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஏன்னா இங்கே தவறு பண்ணதுனால தானே மனிதனாகவே இருக்கும். எனக்கு இது வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு இருக்கிறாரு, ஸோ அவர் எனக்கு இது வந்து சொன்ன ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த ஒரு லைனு, மன்னிக்கக்கூடிய ஒரு நிலை வேணும் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இல்லை அவன் அந்த தவறு பண்ணியிருக்கானே அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, தவறு பண்ணதுனால தானே மனிதனாகவே இருக்கான். இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வேர்டு. தவறு பண்ணதுனால தானே மனிதனாகவே இருக்கான். அவன் தவறு பண்ணலன்னா இந்த இடத்துக்கே அவன் வந்திருக்க மாட்டான்ல. அப்போ ஏதோ ஒரு கர்மம் இருக்கிறதுனால, தவறு பண்ணதுனால தான் இங்கே இருக்கிறோம். இப்போ நீங்களும் அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டு போனாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணிட்டு போயிருக்க போறீங்க. இல்லைங்க அவங்க வந்து டோட்டலாக வேற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா நீங்களும் அதே காரியத்தை தான் செஞ்சுருப்பீங்க. அப்போ தவறு பண்ணதுனால தான் இங்கே மனிதனாக இருக்கிறான்னு போது இப்போ நம்மளும் இங்கே ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் தான் இருக்கும். நம்மளும் மற்றவங்ககிட்ட தவறு பண்ணுறோம். இப்போ எப்படி இன்னொருத்தவங்களை நீங்கள் வெறுக்கிறீங்களோ, மற்றவங்ககிட்ட வந்து ஒரு வெறுப்பை காட்டுறீங்களோ, அதே மாதிரி உங்ககிட்டயும் இன்னொருத்த வெறுப்பை காட்டிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து தவறு பண்ணியிருக்கிறீங்க. அப்போ எல்லாருமே வந்து இங்கே தவறுகள் பண்ணக்கூடிய மனிதர்கள் தான். தவறு பண்ணாத மனிதர்கள் யாரும் கிடையாது அப்படின்னும் போது நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலை வேணும். ஏன்னா சில பாடல் வரிகள்லாம் நீங்கள் கேட்கும்போது அழுகையே வந்துடும். எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம், விடை பெறும் நேரம் வரும்போது சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம். ஸோ அந்த சிரிப்பில் நன்றி தான் இருக்கும். ஏன்னா இறைவன் நமக்கு எல்லா விஷயத்தையுமே கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் கொடுத்து அனுபவிடான்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இன்னும் ஒரு வெறுப்புலையோ இல்லை மற்றவங்க மேலே வந்து ஒரு போராமை குணத்திலையோ இப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயே இருந்தோம்னா எப்படி நம்ம அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேற முடியும்? அப்போ மன்னிக்கக்கூடிய ஒரு குணத்தை நம்ம வளர்த்துக்கணும். உங்கள் அம்மா அப்பாக்குள்ளே நீங்கள் ஒரு சண்டை போட்டு வந்துருக்கலாம், மன்னிச்சிருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை இருக்கலாம், மன்னிச்சிருங்க. இல்லை ஒரு சில உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், மன்னிச்சிருங்க.
இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளேயே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. வேற மாதிரியான ஒரு நிலைக்குள்ள நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு சொல்லும்போது ஒரு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெரியும். நான் கிளாஸில் அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை இது சாதாரணமாக தெரியலாம், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தெரியும்னு சொல்லும்போது அப்போல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல. ஆஃப்டர் 1-on-1 செஷனில் வந்து பேசும்போது சொல்லுவாங்க, நீங்கள் அப்போ சொன்னீங்கல்ல அது நீங்கள் ஃபீல் பண்ணாதான் தெரியும் அப்படின்னு சொன்னீங்களா, அப்போல்லாம் எனக்கு அது புரியல. ஆனால் இன்னைக்கு அதை நான் அப்ளை பண்ணிட்டு என்னோட லைஃப்பில் நான் அதை ஃபீல் பண்ணும்போது தான் தெரியுது, வேற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் இருக்குது, கிளாஸோட ஃபீட்பேக்ஸு. ஆஃப்டர் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழ்ந்துருக்குன்றதுக்கு ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் இருக்குது. என்ன முன்னாடி பின்னாடி இந்த வீடியோக்கு முன்னாடி பின்னாடி கொடுத்தனா நீங்கள் டோட்டலாக உட்காந்து பார்க்க முடியாதுன்றதுக்காக அந்த வீடியோ ஃபீட்பேக்ஸ்லாம் அந்த வீடியோவில் நான் கொடுக்கல. சில வீடியோ ஃபீட்பேக்ஸ் வந்து நான் சில வீடியோக்களில் நான் கொடுக்குறேன், வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் பாருங்கள். ஸோ இந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலையை இன்னையிலேருந்து நீங்கள் வளர்த்துக்கணும். மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் தவறுகள் பண்ணிட்டீங்கன்னா மன்னிப்பு நீங்கள் கேட்கணும். இல்லை தவறுகள் அவங்க யாராவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள மன்னிச்சு விடக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வந்து உயரணும். ஸோ இந்த நிலை தான் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையாக இருக்கும். நீங்கள் இறக்கக்கூடிய தருணத்தை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, இறக்கக்கூடிய அந்த நிலைக்கு நீங்கள் போகும்போது, அந்த இறப்போட அந்த நேரம் வரும்போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மற்றவங்க யார் மேலேயும் உங்களுக்கு பொறாமையோ இல்லை வந்து வெறுப்போ இல்லை அவன்லாம் என்னோட எதிரி அப்படின்லாம் ஃபீல் பண்ண மாட்டீங்க. பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாருமே நீங்கள் கூப்பிட்டு அரவணைப்பீங்க. அப்போ உண்மையான குணம் என்பது உங்களுக்கு இதுதான். இப்போ போர்வையால் போத்தப்பட்டிருக்கு. என்னன்னா இங்கே வந்து சில மாயை உங்களுக்கு போர்வையால் போத்தப்பட்டிருக்கு. அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான். ஆனால் நீங்கள் இறக்கக்கூடிய ஒரு தருணம் வரும்போது அவங்களெல்லாம் நீங்கள் அப்படி பார்க்க மாட்டீங்க. எல்லாருமே கூப்பிட்டு அரவணைக்கணும்னு தான் நினைப்பீங்க. அதுதான் உண்மையான குணம் உங்களோடது. அப்போ இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே இங்கே உங்களுக்கு போத்தப்பட்டது. அவன் எப்படி அப்படி பண்ணலாம், இவன் இப்படி பண்ணலான்னு நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழலை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, நம்மளோட கிளாஸில் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த மன்னிப்புன்னு கூடிய ஒரு விஷயம் நீங்கள் கேட்டு பழகும்போது, மன்னிப்பு கொடுத்து பழகும்போது உங்களோட வாழ்க்கையே மிகப்பெரிய லெவலில் மாறிடும். இது ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிங்க, வேறு லெவலில் வாழ்க்கையோட மாற்றம் இருக்கும். ஸோ இதோட மாற்றங்கள் பெரிய பெரிய லெவலில் இருக்கும். இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சார்ட் அவுட் பண்ணோம், உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சார்ட் அவுட் பண்ணோம். என்ன பண்ண போகிறோங்க, எவ்வளோ ஆண்டுகள் வாழ்ந்துட போகிறோம். இன்றைக்கி நம்ம இறந்துட்டோம்னா நாளைக்கு இன்னும் ஒரு 3 மாதம் ஆள போகிறாங்களா, இல்லை ஒரு 5 மாதம் ஆள போகிறாங்களா, இல்லை ஒரு வருஷம் ஆள போகிறாங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு கூட தெரியாது. இப்போ எனக்குமே அதே நிலை தான், என்னையும் யாருன்னு கூட தெரியாது. ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட பேர் சொல்லுங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இல்லை உங்களோட தாத்தா, உங்களோட ஜென்ரேஷனையே, உங்களோட கொள்ளு தாத்தா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாத்தா, நீங்கள் அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். உங்கள் அப்பாவோட பேர் தெரியும், உங்களோட தாத்தாவோட பேர் தெரியும், இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிறவரோட தாத்தாவோட பேர் தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்தவர் ஒரு 2 ஜென்ரேஷன் தாண்டிச்சுனாலே நீங்கள் யாருன்னு தெரியாது. அப்புறம் என்ன ஒரு போட்டி, பொறாமை, அவங்க மேலே ஒரு வெறுப்பு, கோபம், இதனால் வந்து நான் இப்படி தான் வாழ்வேன்னு சொல்லி நீங்கள் ஒரு கட்டமைப்பை அமைச்சுக்கிட்டு வாழ்கிறது, அவங்க கூடலாம் ஒத்து போகாமல் வாழ்கிறதுன்றது வந்து ஒரு சரியான வாழ்க்கையே இருக்காது. சரியான வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா, பணம் காசு சேர்ப்பதில்லை, அது ஒரு சைடு வேணும். அதாவது பொருளாதாரமும் ஒன்று வேணும். ஆனால் அதை தாண்டி என்னென்னா எவ்வளோ மனிதர்களை சம்பாரிச்சிங்க, அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நான் என்னோட பார்வையிலேருந்து நான் சொல்கிறேன், இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். எவ்வளோ மனிதர்களை சம்பாரிச்சிங்களோ அதுதான் உங்களோட மிகப்பெரிய ஒரு சொத்து. மற்ற விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கானது கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு 4 பேர் வந்து நிற்கிறாங்களா, நீங்கள் மிகப்பெரிய ஒரு சொத்தை சம்பாரிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த 4 பேர் வந்து நிற்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு தரத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். ஸோ இன்னையிலேருந்து நம்ம மன்னிப்பு கேட்டு பழகுவோம், மன்னிப்பு கொடுத்து பழகுவோம், வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் மாறும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.